ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பயும் போல் என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எப்பயும் போல் எழுந்திரிச்சு லெமன் வாட்டர் வித் ஹனி இது தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அதை குடிச்சிட்டு வெயிட் செக் பண்ணலாங்களா? நேற்றை விட இன்றைக்கி வந்து என்னுடைய வெயிட்டு 300 கிராம் கம்மியாக இருக்குது. 64 280 கிராம் இருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா ரொம்ப ஆவலோடு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் களி. இது களி வந்து நல்லா சுட சுட ஒரு களி உருண்டை வச்சுருவோம். லேக்கா உனக்கு கேட்டு இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குந்தா இது பாரு, குட்டியாக தான் இருக்குது. அம்மா எல்லாமே குட்டியாக தான் சொல்லு. இது மூடி வச்சுருவோம் அப்பாவுக்கு. வேர்க்கடலை சட்னி நீ அது மேலேயே களி மேலேயே ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாப்பா. நீ களி மேலேயே ஊற்றிக்க சொல்லலாம் இல்லைக்கா, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. களி மேலேயே ஊற்றிக்கோ. சாப்பிடுவா கொஞ்சம் வச்சா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுவா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். மதியம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு, அப்புறம் அடுப்பில் வந்து பொரியல் இருக்குது, போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும். சரி சாப்பிட்றா சீக்கிரம். அவரைக்காய் பொரியல் சுட சுட. இதுலேயுமே வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஏன்னா வேர்க்கடலை போட்டால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, சாப்பிட்டு வரீங்க. பாக்ஸ் காலியாக வருது. ரெண்டு பேருக்கு பொரியல் ரெடி, சாப்பாடு குழம்பு. யார் பேசுன்னு சாப்பிட்றது? சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பேசஞ்சு சாப்பிடும். களி களி எப்படி சாப்பிட்ற? சரி விடு, எப்படியோ ஒன்று சாப்பிட்டா சரி. லேக்கா சாப்பிடு. அவரைக்காவா இரு தங்கம். இந்த பப்பாளி பழத்தை கட் பண்ணோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இப்போல்லாம் வர பழத்தில் விதையே இருக்காது. இதில் இவ்வளோ விதை இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து சாப்பிடவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். லேக்கா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறியா? பாக்ஸ் எடு. யார் சுறுசுறுப்பாக இருக்கிறதே? நான் சுறுசுறுப்பாக இருக்கேனா? எதை வச்சு சொல்கிறேன்? ஒரு 40 நிமிஷத்துல களி சட்னி குழம்பு சாப்பாடு பொரியல் 40 நிமிஷம் தான் அப்போ காய் எடுத்து முடிக்கும். அதனாலயா? சரி சரி சரி, கிளம்புங்க. பாய். மறந்துட்டேன். ஐயோ இது வேற. நல்லாரு 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 எஞ்சிரு. அதுனே என் காலில் மட்டும் விழுறீங்க, அப்பா காலில் விழ மாட்டேங்கிறீங்க. எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது ராகி களி. இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால் கொஞ்சம் எடுத்துருவோம். ஏன்னா இவ்வளோ சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாது, நல்லா வெயிட் கெயின் தான் ஆகும். அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு இது போதும். இப்போ வந்து இதுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க கருவாட்டு குழம்பு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும் களிக்கு கருவாட்டு குழம்புன்னு. பட் வெஜிடேரியன் வந்து ஒன்று கீரை சூப்பராக இருக்கும். அரைக்கீரை புளி போட்டு கலைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேவரட், எல்லாருடைய ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான். இதோட வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது கூட சாப்பிட்றதுக்கு. பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து களியை சாப்பிட மாட்டாங்க, சுத்தமாக வந்து வாயிலே வைக்க மாட்டாங்க. நான் இதுதான் டிஃபன் அப்படின்னு சொல்லி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நாள் ஆகுதுமா களி ஏமா இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு வந்து பசங்க வந்துட்டாங்க. இப்போ நான் இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வந்து பப்பாயா இது மட்டும் சாப்பிட போகிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு ஒரு 11:30 மணிக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாயா தான் எடுத்துக்கிட்டேன். நான் கட் பண்ண பப்பாயா அப்படியே இருந்துச்சு கொஞ்சம், அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய மதிய லன்ச் என்னென்னு பார்த்துலாமா? வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் சாதம், கத்திரிக்காய் காரக்குழம்பு, அவரைக்காய் வந்து வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ இல்லை, நான் எல்லா பொரியலுமே கொஞ்சம் வேர்க்கடலை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று வேர்க்கடலை இல்லைனா தேங்காய், இது ரெண்டில் ஏதாவது ஆட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பொரியலே வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து முட்டை ஆம்லேட்டு, பெப்பர், இது பிளாக்காக இருக்கிறது எல்லாமே பெப்பர் தான், கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போடுங்கன்ற மாதிரி போட்டிருக்கேன். இதுதான் வந்து மதிய லன்ச் மெனு எனக்கு. ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இப்போ நான் எடுத்துக்கல, வெள்ளரிக்காவும் கட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து இதுவே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடும் போல், இதை தாண்டி என்னால் சாப்பிட முடியாது. சரி ஒரு 1 ஹவர் கழிச்சு வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை மட்டும்தான். இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து அதாவது வந்து செரிமான பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? வாங்க சாப்பிட்லாம். சுடு தண்ணி வந்து வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும்.
நீங்கள் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நார்மல் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நடுவில் இந்த மாதிரி வந்து சுடுதண்ணி மட்டும் நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அதோடு நீங்கள் டயட் இருந்து இந்த மாதிரி சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் தெரியும். அதோட வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் இப்படி நிறையா இருக்குது. பட் நானே இப்போ எக்ஸசைஸ்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. வாக்கிங்கே இந்த ஒரு 3-4 டேஸாக தான் நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நான் இம்ப்ரூவ் ஆகிட்டு திரும்ப எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். எடுத்த உடனே ஒரே நாளே நான் டயட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த நாள் நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். அதனால் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். சரிங்களா? ஓகே வாங்க சுடு தண்ணி குடிச்சிட்டு நான் வந்து பாப்பாங்களை போய்ட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்துட்டு வரும்போது இது வேணும் அதை வேணும்னு அவங்க வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு என்னையும் டெம்ப்ட் ஏற்றுவாங்க. பட் அதெல்லாம் அவசரமாக நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். பிளாக் டீ பிளாக் காஃபி இது மட்டும் தான் குடிக்கணும்னு இருக்கேன். சரிங்களா? பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு இதை ஃபாலோ பண்ண முடியுதுன்னு. சமையல் இந்த பாத்திரம் சேர்த்து இருக்கிற பிரச்சனை இருக்குது. எப்படிதான் இவ்வளோ பாத்திரம் செய்யறதுன்னு தெரியல. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு கிளம்புறேன். எல்லாமே ஒரு பாத்திரம் விடாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ பாத்திரம் வருதுன்னு மட்டும் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் பாத்திரம் வாஷ் பண்ணி கிச்சன் ஃபுல்லாக இப்படி நீட்டாக வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ அந்த பசங்க வந்தாங்கன்னா இந்த சிங்கில் எவ்வளோ பாத்திரம் விழுது மட்டும் பாருங்கள். அப்பா வீட்டைய ஸ்கூலு 2 பேரும் எங்கே உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது உட்காந்துட்ருக்காங்க. வெளியே வர மாட்டாங்க எப்போவுமே. ஏன்னா சொல்லியிருக்கேன் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வந்து 3 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். பாக்ஸ் எல்லாம் பிரித்து ஓப்பன் பண்ணி போட்டாச்சு. இது வந்து விவல் நல்லாயிருக்கு. இந்த பாடி வாஷ் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வேஸ்லின் வந்து இது வந்து பாடி மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் காஜல். இந்த 3 ப்ராடக்ட்டும் வாங்கியாச்சு. கொய்யாக்காவை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே எடுத்து சாப்பிடு. எதுவும் தெரியல வெளிச்சது. சாப்பிடுங்க. பிளாக் காஃபி மட்டும்தான். கொஞ்சம் பாப்பாங்க கூட வந்து கொய்யாக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அதனால் வந்து பிளாக் காஃபி மட்டும்தான். சிங்க் ஃபுல்லாக க்ளீனாக இருந்ததா. இப்போ இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க. கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டாங்க. இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துச்சு. இப்போ நைட்டுக்கு டிஃபன் செஞ்சால் இன்னும் பாத்திரம் சேரும். என்ன பண்ணுற சொல்ல? சைக்கிள் ஓட்டுறதுக்கு தான். அங்கே என்ன பண்ணுற? வீட்டுக்கு போங்க போ. சைக்கிளை அவள் ஓட்டுறா. நீ என்ன பண்ணுற? டயர்டாக இருக்கா சைக்கிள் ஓட்டுறது? சரி ஓகே ஆளுக்கு ஒரு ரவுண்டு ஓட்டிட்டே வீட்டுக்கு போங்க. சரியா தேஜு? பாய். வாக்கிங் போயிட்டு வரேன். பாய் லேக்கா. கொய்யாக்காவை சுற்றி கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதி மட்டும் வச்சுக்கிறீங்களே, இது எப்படி? கட் பண்ணி மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு ஒரு குச்சியில் சொருகி அந்த மாதிரி ரெடி பண்ணாங்க. இது 2வது கொய்யாக்காவா? இது பார்த்தீங்கன்னா நைட்டு எனக்கு டிஃபனே இதுதான். ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் கூட வந்து இது கொய்யாக்காய் கொஞ்சம். இதுதான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். கட் பண்ணலாமா? இவங்க தான் கட் பண்ணுற மாஸ்டர். கட் பண்ணுங்க பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் எப்படி சாப்பிட்றது? ஆனால் செல்லக்குட்டி இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணது பெரிய விஷயம். அதனால் என் செல்லக்குட்டிக்காக நான் சாப்பிட்றேன். எப்படி இருந்தாலும் இதெல்லாம் கட் பண்ணிடணும். இந்த இதுவெல்லாம் கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். ஓகே. ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி வைக்கிறாங்க. வாழைப்பழம் வந்து நான் அப்படியே சாப்பிட்ருவேன். பார்த்து நல்லா தான் இருக்குது செவ்வாழைப்பழம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் செவ்வாழைப்பழம் என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இப்போ சாப்பிட்டு பழகிடுச்சு. எனக்கு ஃப்ரூட்ஸே பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னராக எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே தோசை, அப்புறம் வந்து சட்னி, புதினா சட்னி கொஞ்சம் இருந்தது, காரக்குழம்பு இருந்தது. இதை வச்சு மேட்ச் பண்ணி நைட் டின்னர் வந்து ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அது முடிச்சுட்டு எப்பயும் போல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பவுடர் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கிட்டு என்னுடைய நைட் ரொட்டீன் வந்து முடிஞ்சிச்சு. எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க் குடிப்பேன். சரிங்களா? ஓகே.
கண்டிப்பாக வந்து வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.